காரணம் வந்து இதே வந்தாங்க. அதாவது என்னுடைய பெற்றோர்கள், என் அம்மா நபிசா, எங்கள் ஃபாதர் இருக்கார் முகமது இகே முகமது, அவங்க அதுக்கப்புறம் வந்து என்னுடைய சகோதர சகோதரிகள், அதுக்கப்புறம் எங்கள் மனைவி சோபியா பேரம், எங்கள் குழந்தைங்க. அது ஒரு விஷயம்னா அந்த அட்வொகேட்டுக்கு வந்து பொண்ணு கொடுக்கறது பெரிய விஷயம். அது என்னை நம்பி மாமனார் மாமியார் இந்த விஷயத்தை நான் வந்து நம்பிக்கிறேன். ஒரு ஒய்ஃப் ஒரு நல்ல ஒரு ஒய்ஃபை கொடுத்து இது வரைக்கும் நான் பண்ணுறேன். அதே மாதிரி இவங்கெல்லாம் வந்து எங்கள் பிளட்டு ரிலேட்டிவ்னால அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, நான் முன்னேறதாக இருக்கேன். ஆனால் அது மாதிரி இல்லாமல் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சிகரம் இருக்கு. இந்த சிகரம் நான் 2003 என்ரோல்மெண்ட் பண்ணிட்டேன். அட்வொகேட்டாக உள்ள வந்துட்டேன். நான் கிரிமினல் சைடு தான் போனேன். எனக்கு உண்மையாகவே இது அட்வொகேட் தொழில் வந்து விட்டுட்டு போயிடலான்ற ஒரு எண்ணத்தில் தான் அப்படி இருந்தேன். அப்போ தான் ஜீவானந்தன்ற நம்மளுடைய ஜூனியர் வந்து பயம் என்னன்னா அவரை டெரர், அவர்கிட்ட பேச முடியாது, எப்போ பார்த்தா பம்பா இருப்பாரு. இவரே போய் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது. சரி இருந்தாலும் நம்ம சிவில் சைடு கொஞ்சம் ஆசை இருந்ததுனால போனேன். ஃபர்ஸ்ட் வந்து 2003 பிப்ரவரி 26 அன்னைக்கு சாரை போய் பார்க்கறேன். சார் கேம்பின்ல கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு எல்லாருக்கும் நான் 500 ரூபா சம்பளம் கொடுப்பேன், உனக்கு வேணா 1000 ரூபாய் தரேன், ஒரு மாசம் இருக்கு. ஆனால் இந்த 1000 ரூபாய் யார்கிட்ட சொல்லாத, அவங்க வந்து சம்பளம் கொடுக்குறவங்க 500 ரூபா கொடுப்பாங்க, நான் என் பாக்கெட்ல 500 ரூபா தரேன், நீங்க வந்து யார்கிட்ட சொல்லாது, ஒரு மாசம் இருந்து பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க இருங்க. ஆனா ஏற்கனவே இடத்துல நான் 1500 ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன், 500 ரூபான்ற 1000 ரூபாய் அப்படி அந்த எண்ணத்துல நான் இருந்திருந்தேன்னா இந்த அளவு நான் முன்னேற்க முடியாது. அதுக்கு எல்லாமே காரணமாக இருந்த என்னுடைய ஆசான் அப்புறம் தான் அவருக்கு உண்மையாக அவருக்கு தரதுன்றது கிடையாது. உண்மையா அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு திறமை இருக்கு. அவர்கிட்ட ஜூனியரா இருந்தேன்னா கண்டிப்பா பெரிய ஆளா வரலான்றது தெரிஞ்சது. பிளஸ் வந்து அவர் எல்லாரும் ஃப்ரீயா விட்டுருவாரு. இப்போ சார் அருண் சொன்ன மாதிரி ஒரு கேஸ் வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் மட்டும் தான் வாங்குவாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம தான் பண்ணணும். ஆர்குமெண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் மட்டும் தான் வருவார். ஃபுல்லா வந்து நம்ம கிட்ட ஃபுல்லா விட்டுருவாரு. அந்த கேஸ் உடைய ஒரு எப்படி ஒரு கடல்ல நீங்க கீழே விழுந்தீங்கன்னா எப்படி நீந்தி இப்படி வரணும், அது வந்து சார் நீ விழுந்தாச்சு நீ நீங்க தான் வரணும். 4 பேர்ட்ட யார்கிட்ட சார் பிசி இருக்காங்க பார்த்தீங்களா, போர்ட் ஸ்டாஃப், அவங்க தான் வந்து சாருக்கு அடுத்தபடியா நமக்கு சீனியர் மாதிரி அவங்க கிட்ட போய் கேட்போம், சார் இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் போட என்ன வரும், இது போட்ட என்ன வரும், அப்படிதான் கேட்டு தான் ஒரு விதமா நம்ம சார் மூலமா எல்லாரும் நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அளவுக்கு நான் கொடுக்குறோம். ஆனதுக்கு காரணமே எங்க சார் வீரபத்ரன் சார் தான். அவங்க இல்லைன்னா கண்டிப்பா என்னங்க இந்த அளவுக்கு ஒரு 25 அவர்கிட்ட இன்னொரு விஷயம்னா இந்த ஏழை பணக்கார அந்த பாகுபாடு கிடையாது. நீங்க ஏழைக்கு என்ன இருக்கும், அவன் வந்து 5 ரூபா கூட முடியாது இருக்கும், ஆனா அது அவர் சார் செய்வார். ஏன் சொன்னா அவன் நீ செய், அவனுக்கு ஒரு 10 பேர் இருப்பானுங்க வீட்டுல, நீ அவனை நீ கேஸ் தேய்ச்சி கொடுத்தா அவன் 10 பேர் கூட்டு வருவான். ஆனா பணக்காரங்க வந்து நீங்க நல்ல வசதியா இருக்கவங்க வந்து கூட்டு வரலாம் சொல்ல முடியாது. ஆனா ஏழைகளுக்கு நீங்க சர்வீஸ் பண்ணீங்கன்னா அவன் 4-5 பேர் அப்படியே கூட்டு வருவான், லிங்க் கூட்டு வருவான். நீங்க பணத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லி என்ன வந்து இது பண்ணாரு. பிளஸ் வந்து அட்வொகேட்னா எப்படி இருக்கணும், கோர்ட்டுக்குள்ள எப்படி போகணும், எப்படி வரணும், ஒவ்வொரு விஷயமும் வந்து எங்க சார் தான் சொல்லி கொடுத்தாரு. அது மூலமா தான் ஒவ்வொரு கிளாஸ் பண்றது, எப்படி ஆர்குமெண்ட் பண்றதுக்கு எல்லா விஷயமும் வந்து கொஞ்சமா நான் சார் கிட்ட தான் கத்துக்கிட்டு அவருடைய ஸ்டைல். ஆனா சம்டைம்ஸ் நான் அவர் மாதிரியே நடந்திருக்கேன், அவர் மாதிரியே பேசிருக்கேன். சார் மாதிரியே பேசுறீங்களா, சார் மாதிரியே நடக்கிறீங்களே, ஏன்னா அந்த அளவுக்கு நான் உள்வாங்கிட்டேன். சார் வந்து நான் உள்வாங்கிட்டேன். அதாவது எனக்கு வந்து ஒரு தந்தை என்ற, அதாவது இந்த லா ப்ரொபோசல் பொறுத்த வரைக்கும் என்னுடைய தந்தைங்கிறது நான் சொல்லுவேன். இப்போ அதாவது 2006 சார் வந்து டெஸ்ட் பண்ணாரு. அப்ப என்ன தனியா விட்டுட்டாரு, நீங்க தனியா இருந்தது. அப்ப நான் தனியா இருந்தேன். 2012 திருப்பி சார் வந்தாரு. ஆனா தனி ரூம், அவருக்கு தனி ரூம், எனக்கு தனி ரூம். அது எப்படி ஒரே வீட்டுல வந்து 2 சமையல் அறை மாதிரியோ நாங்க இருந்தோம். ஆனா இப்பதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம், அதாவது நம்ம நான் தனியா பிரிஞ்சு போறது வந்து உண்மையாவே எனக்கு வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, டாக்டர் ஹுசைன் பாஷா சார் வரல, ஏன்னா அவருடைய பர்சனல் காரணால வர முடியாம போயிடுச்சு. ஆனா அவர் வந்து எங்க வாழ்க்கையில வந்து ஒரு சைக்காலஜின்றது, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சைக்காலஜின்ற விஷயத்தை நான் வந்து கையில் எடுத்தேன். 25 வருஷத்துக்கு அப்புறம். நான் ஆக்சுவலா சைக்காலஜி தான் படித்தேன் +2ல ஸ்டேட் ரேங்க் எடுத்து சைக்காலஜி ஜெயலலிதா அவார்டு வாங்கின 25 வருஷத்துக்கு அப்புறம் சைக்காலஜி தான் என்னது நான் டாக்டர் ஹுசைன் பாஷா சார் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம அவர் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்ற ஒரு விஷயம் இருக்கு, எல்லாருமே நீங்க அப்ளை பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு போர்டை வந்து ஆக்சுவலா ஒரு 1 இயர் முன்னாடி, ஒரு 6 மந்த் 1 இயர் முன்னாடி ஒரு ஆஃபீஸ், நியூ ஆஃபீஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு போர்டில் வந்து டெய்லி காலையில் ஏற்கனவே அந்த எழுந்தோடனே அந்த போர்டை பார்க்கணும். அது என்னென்ன உங்களுடைய பிசினஸ் இருக்கு, அதில் வந்து நான் ஒரு பெரிய ஆஃபீஸுக்கு வாங்கணும், பெரிய ஆஃபீஸ் நான் போகணும் அப்படின்னு ஒரு இருந்தேன். அதே மாதிரி சாருடைய
அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய இது அப்ளை தான் இப்போ நான் வந்து எனக்கு ஒரு ஆஃபீஸர் அந்த கொடுத்துருக்கேன். அதே போல சார் வந்து நோ ரிட்டன் பண்ணுறத வந்து நோ சொல்லணும்னு சொல்றாரு. இல்லைன்னா நெகட்டிவாக சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்க. நோ சொல்லணும்னா எந்த விஷயத்தை நோ சொல்லணும், எதுக்காக நோ சொல்லணுன்றது அவங்களுக்கு டாக்டர் உசேன் பிரசாத் சார் எனக்கு கொடுத்துருக்கேன். நார்மலாக வந்து எங்கள் சீனியர் வந்து எது சொன்னாலும் நான் வந்து நோ சொல்லவே மாட்டேன். அவருக்கு ஃபோன் பண்ணா இந்த கோட்டா சார் சார் நான் பாரு, ஆனால் என்ன சம்டைம்ஸ் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த போட்டு போக முடியாத சூழ்நிலை வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து எனக்கு ஒரு பர்சனல் கேஸ் இருக்கும், எனக்கு முக்கியமான கேஸாக இருக்கும். ஆனால் சார் வந்து நான் இந்த மீற முடியாது. சார் எந்த அதாவது எப்போ கூப்பிட்டாலும் எப்போ இது பண்ணாலும் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஆனால் இந்த நோன் சொல்றது அதுக்கப்புறம் வந்து சார் கிட்ட கூட நான் வந்து சொல்ற மாதிரி ஆயிடுச்சு சார். ஏன்னா நம்ம வாக்கு கொடுத்துட்டு அங்கே போக முடியலன்னா அப்போ நான் போக முடியாது அப்படின்னா விட வேற யாராவது செலவு பண்ணுவார். அப்போ அந்த ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்றதுக்காக நான் நோ சொல்லுவேன் சார். தப்பா ஏன்னா அது எல்லாருமே வந்து நோ சொல்றது வந்து தப்பு கிடையாது. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும்போது நோ சொல்றது தப்பு கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் வந்து சைக்காலஜி படிச்ச மூலமாக தான் எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. இப்போ நான் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கு எக்ஸாம் எழுத போகிறேன். அதுவும் இல்லாமல் ஃபேமிலி சப்ஜெக்ட் நம்ம பார்க்கறதுனால நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே எல்லாமே பிங்க் கலராக இருப்பாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிங்க் கலர், எல்லாமே பிங்க் கலர் இருக்கும். பிங்க் கலருக்கு என்னன்னா லவ், அஃபெக்ஷன். அது எங்ககிட்ட வர கிளைண்ட் கிட்ட பொறுத்திருக்கு. நாங்கள் லவ் அஃபெக்ஷனா கிளைண்ட் வந்து நாங்க ட்ரீட் பண்றதுனால அந்த சிம்பாலிக்கா இருக்கிறதுக்காக எல்லாருக்கும் பிங்கி நாங்கள் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இங்க வந்து எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோங்க.